தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளுக்கு அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நாம் புனித வாரத்திலே கால் பதித்திருக்கிறோம். புனித வாரத்தின் முதல் நாள் குருத்து ஞாயிறு என நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். குறிப்பாக இந்த குருத்து ஞாயிறு குறித்து நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய சிந்தனையிலும் பல்வேறு விதமான கேள்விகள், ஐயப்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது குறித்து பல்வேறு விளக்கங்களை விவிலிய பின்னணியோடு நமக்கு வழங்க அருட்பணியாளர் நமது மத்தியிலே வருகை தந்திருக்கிறார். இவர் கடந்த 28 ஆண்டுகளாக அருள்கடலில் இறையியல் பேராசிரியராக இயேசு சபை குருமட மாணவர்களுக்கு கற்பித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக வெறும் இறையியலோடு மட்டுமல்லாது சமூகவியல் அல்லது சமூக சீர்திருத்தம், சமுதாய மாற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய சபையில் இருப்பவர்களுக்கும் மற்றும் பல்வேறு அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், உருவாக்க நிலையில் இருக்கிற எல்லோருக்கும் பல பாடங்களை கற்றுத்தருகிற ஒரு சிறந்த பேராசிரியர். இவர் ஒரு ஞானியும் கூட. நமது அருட்தந்தை அவர்களுக்கு தமிழ்நாடு கத்தோலிக்க எழுத்தர் மற்றும் இலக்கிய சங்கம் சிறப்பு இலக்கிய செல்வர் என்ற விருது வழங்கி அவரை பாராட்டி கௌரவித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தந்தை நமது மத்தியில் இருக்கிறார். அருட்பணியாளர் அவர்களை நாம் அனைவரும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக வரவேற்போம். இந்நிகழ்ச்சியில் நாம் பங்கேற்போம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் சிஸ்டர் பிரீடா. நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேன். நானும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் ஃபாதர். ஒரு பக்கம் சந்தோஷம் உங்களை சந்திச்சதில், இன்னொரு பக்கம் மனசில் நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்குது. அதிலும் குறிப்பாக என்னென்னா, நம்ம பாடுகளின் ஞாயிறு அல்லது குருத்து ஞாயிறு இவற்றை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதில் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதை பற்றி விளக்கங்களை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களும் இதனால் பயன்பெறுவார்கள் என்று நான் முழுவதுமாக நம்புகிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி ஃபாதர், ஒரு அரசர் அப்படின்னா குதிரையில் வெற்றி வீரராக படைகலன்களோடு நிறைய படை பாரிபாலங்களோடு வரணும். ஆனால் நம்மளுடைய இயேசு கோவேரி கழுதையின் மீது ஏறி வர்றாரு. ஆனால் அங்கே இருக்கிற யூத மக்கள் எல்லோரும் அவர் அரசராக தான் பார்த்தாங்க. இந்த அரசருக்குரிய எந்த விதமான வெளி அடையாளங்களும் அவரிடத்துல நான் பார்க்கல. நம்ம நற்செய்தியிலே அதை பற்றி எதுவும் விளக்கலை. அதை பற்றி கருத்துக்கள் ஃபாதர். இயேசு எருசலேமில் வெற்றி பவனியாக வருகின்ற அந்த நிகழ்வு, அதற்கு முன்பு சிஸ்டர் இந்த புனித வாரத்தை பற்றிய ஒரு சில தெளிவுகளை பெற்றிருப்பது நல்லதென்று நினைக்கின்றேன். கண்டிப்பாக ஃபாதர். ஏன்னா இந்த புனித வாரம் என்பது ஏன் புனித வாரம் என்று அழைக்கப்படுகிறது? வருடத்தில் 52 வாரங்கள் இருக்கின்றன. இந்த வாரத்தை மட்டும் ஏன் திருஅவை புனித வாரம், மற்ற வாரங்கள்லாம் புனித வாரம் இல்லையா என்ற கேள்வி வரும். எல்லா நாளுமே ஆண்டவர் கொடுத்த நாள், ஆண்டவர் கொடுத்த வாரம் புனிதம்தான். ஆனால் இந்த வாரம் மிகவும் மிகவும் புனிதம் நிறைந்த வாரம். ஏனென்றால் கடவுள் தன்னுடைய அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்திய வாரம். இயேசுனுடைய அன்பு எந்த அளவுக்கு வெளிப்படுகிறது என்றால், யோவான் நற்செய்தியிலே முதல் அதிகாரம் 16வது இறைச்சொற்றில் சொல்லப்பட்டிருக்கிறவா, கடவுள் இந்த உலகை எவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனையே கையளிக்கும் அளவுக்கு இந்த இயேசுவும் நம்ம எல்லோரையும் இந்த உலகத்தை எவ்வளவு தூரம் பாசத்தோடு அன்பு செய்தார் என்றால், தன்னுடைய வாழ்விய தகன பலியாக சிலுவை சாவில் வழங்குவதற்கு முன்வருகின்ற முக்கியமான நாள். ஆகவே இயேசுவினுடைய அன்பின் உச்சம், கடவுளின் உச்சம், இந்த அன்பின் உச்சத்தால் இந்த வாரம் புனிதப்படுத்தப்படுகிறது. இந்த பூமி புனிதப்படுத்தப்படுகிறது. அவருடைய இரத்தத்தால், அவருடைய சிலுவை சாவால், அதன் பின்னால் வருகின்ற உயிர்ப்பால் ஒரு பாஸ்கா மறைபொருள் கொண்டாட்டத்தில் நாம் நுழைகின்றோம். இயேசுவைப் போல நாமும் இறந்து புது மனிதர்களாக, புது படைப்புகளாக மாறுவதற்கு இந்த வாரம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறதாகவே ஒரு வகையில் ஆண்டவருடைய அருளின் உச்சக்கட்ட வாரம். எனவேதான் இந்த வாரத்தில் வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் நமக்கு இயேசுனுடைய அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்துகின்ற நாளாக இருக்கப் போகின்றன. ஆகவே அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த நாள், இந்த வாரம் புனித வாரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நீங்கள் உடனே இந்த பவனிற்கு வந்தீர்கள். இயேசு எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு வரும்போது அவரை மக்களே ஒரு கோவேரி கழுதையிலே ஏற்றி செல்வதாக பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பே அவரே சீடர்களிடம் சொல்லுகிறார், கோவேரி கழுதையை கூட்டி வார்கள், அதன் கழுதை குட்டி இருக்கும் என்று கூட்டி வாருங்கள் என்று அதை கூட்டி வருகிறார்கள். நீங்கள் அருமையாக கேட்டது போல இது ஒரு வெற்றி பவனி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இயேசு அரசராக வருகிறார், அதிலும் மாற்றம் இல்லை.
ஆனால் எது மாதிரியான வெற்றி பவனி, எது மாதிரியான அரசர் எருசலேமில் நுழைகிறார் என்பதில் நாம் விவிலிய தெளிவு பெற்றால் மிகவும் நலமாக இருக்கும். ஆனால் இயேசு எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமானவர், வித்தியாசமாக சிந்திப்பவர், வித்தியாசமாக செயல்படுபவர். ஆகவே அவருடைய வாழ்வும் சொல்லும் செயலும் ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்கின்றன. அந்த அளவில் பார்க்கும் பொழுது இயேசு இப்பொழுது நுழைகிறார் என்றால் கட்டாயம் அரசராக. எனவேதான் அவர் ஒரு வெற்றி பவனியாக வருகிறது. அவரெல்லாம் அப்படிதான் பாடுகிறார், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, இஸ்ராயலின் அரசர் வருகை என்று பாடுகிறார்கள். ஆனால் இவர் எப்படிப்பட்ட அரசர்? ரோமை பேரரசரை போலவோ, ஏரோதை போலவோ, அல்லது படை பலத்தோடு இராணுவ பலத்தோடு மக்களை அடக்கி ஆளுகின்ற, இன்னைக்கு நடக்குது இல்லை பார்த்தீங்களா? ஆனால் கடவுளுடைய ஆட்சி இயேசுவின் வழியாக வெளிப்பட்டது வித்தியாசமான ஆட்சி. ஆகவே இவர் மற்றவரை அடக்கி ஆள்வதற்காக வருவதில்லை, மக்களுக்காக தன்னையே இழக்க, வெறுமையாக்க, பணி செய்ய, எல்லா மக்களும் கடவுளுடைய பிள்ளைகளாக வேண்டும், மனித மாண்போடு வாழ வேண்டும் என்பதை மையமாக வைத்து இறையாட்சியை அறிவித்து, மாண்பு நிறை வாழ்வை எல்லோருக்கும் கொடுப்பதாக அறிவித்து, அதனுடைய உச்சமாகத்தான் இந்த பவனி வருகின்றது. ஆகவே இவர் ஒரு வித்தியாசமான அரசர். இவருக்கு எனவேதான் இந்த வித்தியாசம் எதில் வருகிறது என்றால் கோவேரி கழுதை மிக அருமையானது. இது சக்கரியா 9வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். உனது அரசர் கோவேரி கழுதையில் ஏறி வருவார் என்றெல்லாம் நாம் வாசிக்கின்றோம். அதைத்தான் இன்றைய திருப்பாடுகள் ஞாயிறில் வாசிக்க போய் நற்செய்தியிலும் சொல்லப்படுகிறது. கோவேரி கழுதை என்பது இஸ்ராயல் மக்களுக்கு சாதாரண மக்கள் பயன்படுத்துகின்ற வாகனம். குதிரை என்பது அரசர்கள் பயன்படுத்துகின்ற வாகனம். அந்த குதிரைன்னு பார்த்தீங்களா, கம்பீரமா அப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு இந்த கேலப்பிங் சொல்லுவாங்களே. ஆனால் கோவேரி கழுதை ரொம்ப சாந்தமாக மெதுவாக அமைதியாக இருக்கும். வருகின்ற அரசர் அமைதியின் பேரரசர், சாந்தத்தின் பேரரசர், மக்களுக்காக வாழ்கின்ற அரசர், மக்களை அடக்குவோர் அல்ல, மக்களை வாழ்விக்க வந்த அரசர். எனவே இந்த ஒரு அடையாளத்தை உள்வாங்கியவராகத்தான் இயேசு மக்கள் அவரை ஒரு அரச மெஸ்ஸியாவைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இஸ்ராயல் மக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 வகையான விதத்தில் அவர்கள் மெஸ்ஸியாவை எதிர்பார்க்கிறார்கள். ஒன்று, அவர் அரச மெஸ்ஸியா, அவர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்து அரசத்துவத்தோடு வாழ்ந்து இராணுவ பலத்தோடு வாழ்ந்து நம்மை இந்த ரோமியர்களிடமிருந்து விடுதலை செய்து, ஏரோதிடம் விடுதலை செய்து நம்மை மறுபடியும் இஸ்ராயல் மக்களை பெரிய மக்களாக இனமாக மாற்றுவார் என்று ஒரு அரசத்துவ மெஸ்ஸியா எதிர்பார்த்தார்கள். இரண்டாவது பார்த்தோம் என்றால் அப்போகலிப்டிக் மெஸ்ஸியா என்று சொல்வார், வெளிப்பாட்டு மெஸ்ஸியா. கடவுள் வானத்திலிருந்து டொபக்கடின்னு ஒரு மாந்திரிகம், ஒரு மாயாஜாலம், இப்படி அவர் அப்படிப்பட்ட ஒரு மெஸ்ஸியா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ துன்புறும் மெஸ்ஸியாவாக வருகிறார். எனவே இதையெல்லாம் உள்ளடக்கியதாக இருப்பதால் தான் இவர் கோவேரி கழுதையில் சாந்தமாக அமைதியாக தன்னுடைய லட்சிய பயணத்தை எருசலேமுக்கு எடுத்து செல்கிறார். ஓகே ஃபாதர், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஓசானா. எப்போதுமே நம்ம அல்லேலூயா, ஒரு மகிழ்ச்சி அப்படின்னாவே நம்ம அல்லேலூயா, உரே, ஹாய், வா, அது மாதிரி தான் நம்ம வழக்கத்தில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மக்கள் முதலாக ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானா, வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இந்த அல்லேலூயாவுக்கும் ஓசானாவுக்கும் என்ன ஃபாதர் வித்தியாசம்? சரியான கேள்வி. இன்று இதை நாம் இதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா என்பது எல்லோருக்குமே தெரியும். ஹல் லேலூயா, praise to the Lord, praise to Yahweh. ஆகவே கடவுளுக்கு புகழ்ச்சி என்ற அர்த்தம் வரும். ஆனால் ஓசனா மாறுபட்ட அர்த்தத்தை உடையது. இதில் ஹோசானா என்றால் எபிரேய சொல்லல பார்த்தோம் என்றால் யாஷா, அன்னா என்ற 2 வார்த்தைகள் இருக்கின்றன. யாஷா என்ன என்றால் என்ன? ஆண்டவரே எங்களை மீட்டருளும், எங்களை மீட்டருளும். யாஷா அன்னா அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவரே எங்களை மீட்டருளும். யாஷா என்றால் டெலிவர் மீ, எங்களை மீட்டருளும் என்ற அர்த்தம். ஆகவே இந்த ஓசனா பாடுவது என்று உள்ளார்ந்த அர்த்தம். ஏன் இந்த இடத்துல தான் ஓசனா என்ற வார்த்தை வைத்திருக்கார்கள் என்றால் வருகிறவர் மீட்பர், இஸ்ராயலுக்கு மட்டும் இல்லை உலகத்திற்கெல்லாம் மீட்பர், கடவுளால் அனுப்பப்பட்டவர், கடவுளுடைய திருமகன். இவர் வழியாகத்தான் இந்த உலகிற்கு மீட்பு, வாழ்வு கிடைக்கப் போகிறது என்பதை உள்ளார்ந்த விதத்தில் அறிவிப்பதாக இருக்குது ஓசனா.
யாஷா அண்ணா, இது மறுவின யாஷா அண்ணா, யாஷா அண்ணா ஒசானா ஓசானா. என்ற வார்த்தை. ஆகவே இந்த மக்கள் நற்செய்தியாளர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள், மக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். வரப்போகிற மெஸ்ஸியா இவர்தான் என்று அந்த சமயத்தில் அந்த மக்கள் ஏற்று அவரை வரவேற்கின்றார்கள். எனவேதான் ஓசனா என்று சொல்லி அவர்கள் கீதங்கள் பாடி, இவர்தான் நம்முடைய மீட்பர், இவர்தான் நம்முடைய இரட்சகர் என்று பார்க்கிறோம். அதனால் என்ன பார்க்குறாங்க, நீங்கள் அதில் பகுதியில் பார்க்கணும், லூக்கா நற்செய்தியில் பார்ப்பீங்க, பரிசேயரும் மற்ற அறிஞர்களும் இதை பார்த்து, ஏன்னா அவங்களுக்கு இயேசு ஒரு மீட்பராகவோ மெஸ்ஸியாவாகவோ கடவுளின் மகனாகவோ ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இன்றும் யூதர்களுக்கு இயேசு ஒரு சாதாரண சமூக பணியாளர் தான். ஏனென்றால் நான் எருசலேமில் தங்கிய அந்த யூத ரபிக்களிடம் கற்றுக்கொள்ளும் போது இயேசு என்று பெயரை கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஆகவே இயேசு அவர்களை பற்றி ஒரு நல்ல மனுஷன், அவ்வளோதான். அவர் கடவுளுடைய மகன், மெஸ்ஸியா, அருள்பொழி பெற்றவர், நம்முடைய மீட்பர் என்பது அவர் அகராதியிலே கிடையாது. ஆனால் இங்கு நற்செய்தியாளர் வலியுறுத்துகிறார், இவர் தான் மீட்பர். அவை ஓசனா சொன்ன அங்கே இருக்கிற அந்த அறிஞர்கள், பரிசேயர்கள், மற்றவர்கள்லாம் இயேசுட குருவே அவங்கள வாயப்பத்த சொல்லுங்க, சிறுவையில் உங்கள் சீடர்கள் என்ன இப்படி கத்திக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் உங்களுக்கு ஞாபகத்திற்கு இருக்கா? சோதிக்க விரும்பல, இருந்தாலும் இவர்கள் சொல்லாவிட்டாலும் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு கல்லும் கத்தும். பார்த்தீங்களா, அப்படி எடுத்து கொடுத்தா நீங்க எவ்வளவு வேகமா பேசுறீங்க. அவர் சொன்னாரு, nobody can restrict the revelation of me as the savior தான் சொல்றாரு. அதனால தான் அவங்க இல்லை, இவரை போய் மறுபடியும் இங்கே ஓசனா சொல்லி கொடுத்து, இவர் தான் மெஸ்ஸியா, இவர் தான் மீட்பர், தாவீதின் வெளிவந்தவர், இஸ்ராயலின் அரசர். இதை அந்த யூத தலைவர் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிறைய யூதர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் பல யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இந்த ஓசனா என்ற வார்த்தை இங்கே மிகவும் ஒரு பெரிய மாற்றத்தை, சமுதாய மாற்றத்தை, இஸ்ராயலில் ஒரு புரட்சியை கொண்டு வர வேண்டிய ஒரு சொல். எனவே தான் அன்று கிறிஸ்துவாகிய நாமும் இவர்தான் நம்முடைய மீட்பர், இவர்தான் நம்முடைய தலைவர், இவர்தான் நம்முடைய கடவுள் என்று பகிரங்கமாக நம் வீதிகளிலே அன்று அறிவிக்கப் போகின்றோம். ஃபாதர், ஒரு அரசர் அப்படின்னா பொன்னால் ஆன ஆடைகள் அணிந்திருப்பாங்க, கிரீடம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் அரசர்னு நம்ம நினைவுக்கு வர்றது. ஆனால் அன்றைய நாளில் அருட்பணியாளர்கள் எல்லாருமே சிவப்பு நிற ஆடை அணிந்து தான் அந்த பவனியில் பங்கேற்கிறாங்க. அது இல்லாமல் மக்கள் எல்லாருமே பச்சை கலர் ஓலையை வச்சுருக்காங்க. அப்போது அந்த மாதிரி மேட்சிங் கூட வராமல் ஏன் சிவப்பு ஆடை அணிஞ்சிருக்காங்க? அதற்கான அர்த்தம் என்ன ஃபாதர்? அதற்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி, ஏன்னா நீங்கள் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு சிகப்பு என்று சொன்ன உங்கள் மனசில் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது? சிவப்புனாவே ரத்த சாட்சி, மறை சாட்சி, நீங்கள் ஒரு துறவி உடனே இந்த இதெல்லாம் வருது. வேற என்ன சிவப்புனா என்ன? சிவப்புனா ஒரு உயிர் கொடுக்கறது ஃபாதர், பிளட் டொனேஷன். அது அபாயம், நில், கவனி, செல், பல வகையான அர்த்தத்தை உடையது அந்த சிகப்பு. இங்கே நீங்கள் சரியாக சொன்னது போல் இந்த சிவப்பு என்பது இயேசுவினுடைய தியாகத்தின் அடையாளம். ஏனென்றால் தன்னுடைய இறுதி துளி இரத்தத்தையும் சிந்தி இவர் நம்மை மீட்கப் போகிறார். ஆகவே இவருடைய தியாகத்தை முன்னறிவிப்பதாகவும், இவருடைய தன்னையே முழுமையாக வெறுமையாக்கி மக்களுக்காக, மக்களுடைய வாழ்வுக்காக, எல்லோரும் இறையாட்சியின் மக்களாக வாழ வேண்டும், அதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க தயாராக இருக்கப் போகின்றேன் என்பதன் அடையாளமாகவும் இரத்த பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார். வியாழக்கிழமை இரவிலிருந்து வெள்ளிக்கிழமையில் அது ஒரு இரத்த சிலுவை செந்நீர் பாதையில் நடக்கப் போகிறார். இதையெல்லாம் உள்வாங்கி தான் திருவவை அன்று முதல் நாளிலேயே நீங்கள் சொன்னது போல அன்னைக்கு பொன்னிற ஆடை அணிந்திருக்க வேண்டும். ஏன்னா குருத்து ஞாயிறு குருத்து ஞாயிறு நீங்கள் சொல்லுகிறீர்கள், அன்னைக்கு பொன்னிற ஆடை அணிந்து வேண்டும். விழா தான், அது கொண்டாட்டமாக இருக்கணும். ஆனால் சிவப்பாடைன்னா இந்த பவனி எதற்கு இயேசுவை இட்டு செல்ல போகிறது? சிலுவை சாவுக்கு இட்டு செல்ல போகிறது. அதற்கு தயாராக வீரத்தோடு உறுதியோடு இயேசு பயணிக்க இருக்கின்றார் என்பதன் அடையாளமாகத்தான் சிவப்பு ஆடை. இது வித்தியாசமான அரசர். குருத்தோலையை பற்றி கேட்டீங்க. குருத்தோலை என்பது பாம் லீவ்ஸ் என்று பார்க்கிறோம். அது இஸ்ரேல் நாட்டில் நிறையா இருக்கு.
கிரேக்க நாட்டில் குருத்தோலைகள் என்றால், பாம் லீவ்ஸ் என்றால் வெற்றியின் அடையாளம், வீரத்தின் அடையாளம், இருமாப்பின் அடையாளம். அரசர்கள் எல்லாம் அந்த பாம் லீவ்ஸை கையில் வச்சிருந்தா அது ஒரு வெற்றி அடையாளமாக இருக்கிறது. இது கிரேக்க பண்பாட்டில். யூத பண்பாட்டில் என்ன அர்த்தம் என்றால், வெற்றி அதோடு அமைதியின் அடையாளம். 2 வெற்றி. இங்கு இந்த நற்செய்தியாளர்கள் இவ்வாறு ஏன் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால், நம்ம ஏற்கனவே பகிர்ந்து கொண்டோம், இவர் ஒரு வித்தியாசமான அரசர். இவர் உண்மையிலே அரசர் தான், ஆனால் மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி, உலகம் எதிர்பார்க்கின்ற மாதிரி அரசர் அல்ல. இவர் இறையாட்சியின் அரசர், கடவுளால் அனுப்பப்பட்டவர். ஆகவே அந்த அளவில் இவரை நாம் பார்க்கும் பொழுது இவர் வெற்றி கொள்ளப் போகிறார், பாவத்தின் மீது வெற்றி கொள்ளப் போகிறார். பாவத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கின்ற அனைத்து அக்கிரமங்கள், அராஜகங்கள், கொடுமைகள், வன்முறைகள், போர்கள், மக்களை மக்களாக நடத்தாத கொடூரங்கள், ஏழ்மை, வறுமை, பல வகையான கொடூரங்களிலிருந்து நம்ம யாரும் விடுதலை கொடுக்க போகிறார் இல்லையா? அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள இப்படிப்பட்ட அரசராக, தலைவராக இருக்கும்போது இயேசு அமைதியின் அரசு. எனவே தான் இதனுடைய அடையாளமாகத்தான் குருத்தோலைகளை ஏந்தியவர்களாக, குருத்தோலைகளை வீதிகளிலே விரித்தவராக, தங்களுடைய ஆடைகளை விரித்து இதெல்லாம். அப்போ இந்த கூட்டத்தில் இருந்தவங்க யாரு பாருங்க, பெரிய பணக்காரங்கள்ல, பரிசெயர்ல, சதுசெயர்ல, மறைநூலறிஞர்ல, சாதாரண வெகுஜன மக்கள், ஹோக்லாஸ் என்று சொல்வோம். மார்க் நச்சதில் அடிக்கடி இந்த சொல்ல கூட்டம். இந்த பெருங்கூட்டம் என்பது சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், அன்றாட கூலிகள், இவர்கள் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள், வெகுஜன மக்கள் என்று சொல்லுவேன். இப்படிப்பட்ட மக்கள் தான் தங்களிடம் இருக்கின்ற ஆடைகளை விரிக்கின்றார்கள், அவரை அரசராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதளவில் பார்க்கும் பொழுது இந்த குருத்தோலையினுடைய முக்கியமான அர்த்தமும் நமக்கு வெளிப்படுகின்றது. ஆக இன்றைக்கு நாம் குருத்தோலைகளை ஏந்தி செல்கின்றோம், வீதிகளில் பவனியாக வருகின்றோம். இயேசுவின் அடையாளமாக அருள்பணியாளரை வைத்து அவர் ஒரு நீண்ட சிகப்பு கோப்பா என்று சொல்வார், அதை அணிந்து கொண்டு வருவார்கள். அவருடைய குருத்தோலையை மட்டும் பார்த்தால் பெரிதாக இருக்கும். இயேசுனுடைய ஒரு அடையாளமாக நடந்து வருவார், முன்னால போகணும், நடந்து வருவார். அதெல்லாம் நம்ம இன்றைக்கு நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இதனுடைய அடையாளம் அதுதான், அந்த குருத்தோலையினுடைய அடையாளம் இதுதான். அதனால இவ்வாறு வெளிவரும்போது நிறைய பாடல்களை பாடும். முக்கியமாக இந்த பாடல் எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த பாடல். ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர் தெழுதலை அறிவித்தவராய் குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்துக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் ஆர்ப்பரிக்கின்றோம். நீங்க இன்னொரு பாடல் பாடுங்களேன். இதுல இன்னொரு பாடல், முக்கியமான பாடல் பாடுவோம். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சூப்பர். இன்னைக்கு அப்படித்தான் பாடிட்டு வந்திருக்கிறோம். நான் அப்படித்தான் விழாவையும் கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். ஆகவே மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறது. அடுத்த கட்டத்தை பாருங்க. நீங்க அடுத்த கட்ட கேள்வி என்ன வைத்திருக்கிறீர்கள்? எல்லா பவனிலுமே குருவானவரோ அல்லது ஒரு கிராம தலைவர்களோ ஊர் தலைவர்களோ பின்னாடி வருவார்கள், மக்கள் எல்லோரும் முன்னாடி செல்வார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு பவனியில் மட்டும்தான் இயேசு முன்பு செல்லுகிறார், மக்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன ஃபாதர்? இது இயேசுனுடைய ஆளுமையே வெளிக்காட்டுகின்றது. இயேசு நல்லாயர் என்று யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இஸ்ரேல் மக்களில் ஆயர்கள் என்பவர்கள் வித்தியாசமானவர்கள். நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஆடு மேய்ப்பவர்கள் எப்படின்னா ஆட்டுக்குடியெல்லாம் முன்னால் விரட்டி விடுவாங்க, பின்னால் இருந்துட்டு டுர்ரு டுர்ரு டுருன்னு போவாங்க. ஆனால் இஸ்ராயலில் ஆடுகளை மேய்ப்பவர் ஆயர் முன்னால் செல்வார், கையில் பெரிய கோல் வைத்திருப்பார், அவர் வழி நடத்துவார். வழியிலே முட்கள் கற்கள் ஏதாவது இருந்தால் அதை விலக்கிவிட்டு ஆடுகளுக்கு அந்த பாதையை சரி செய்வார். போகும்போது அவர்களுக்கு வேண்டிய இலைதலைகளை பறித்து போடுவார். அதோடு மட்டுமல்லாமல் பகைவன் வந்தால், ஓநாய் வந்தால் அடித்து விட்டு ஆடுகளை காப்பாற்றுவார். ஆகவே தலைவர் என்பவர் யார் என்று
மக்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பவர்கள். இந்த நாட்டில் தலைவர்கள்னா என்ன? ஆட்சி பிடித்தில் அமர்ந்து பணி செய்வது என்பது அடுத்த காரியம். எவ்வளவுக்குழு பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளவுக்குழு தன்னை வசதிப்படுத்திக் கொள்ளலாம், இதெல்லாம் மக்களுடைய பார்வை. ஆனால் அது போக அருமையான தலைவர்களும் இருக்கிறார்கள், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்களுக்காக உழைக்கின்ற தலைவர்களும் இருக்கிறார்கள். இயேசு ஒரு வித்தியாசமான தலைவர். எனவே தான் தன்னை ஆயனாக ஒப்புக்கொள்கிறார் என்றால் ஆயனுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பவராக, ஆடுகளுக்காக எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும், அதை அவர்கள் நிறைவாக பெற வேண்டும். அந்த அர்த்தத்தில் தான் இங்கே அருள் பணியாளரை முன்னால் செய்கின்றார். நான் ஒரு 3 வருடத்திற்கு முன்னால் திருப்பூரில் இந்த திருப்பாடுகள் ஞாயிறு பவனியில் பங்கு பெற்றேன். திருப்பூர் இருக்கு இல்லையா, கேளம்பாக்கத்து பக்கத்தில் ரோட்டில் தான், அதிகம் இல்லை, இப்போ தான் புதிய கோயில் கட்டி பிரம்மாண்டமாக இருக்கிறது. அப்போ வெளியில் இருக்கும்போது 3 அருள் பணியாளர்கள், நாங்கள் 3 பேர் தான் முன்னால் நின்று குருத்தோலையில் ஏந்தி கொண்டு மக்களை வழி நடத்தினோம். இயேசு வழி நடத்துகிறார். அவர் பெயராக இருக்கின்ற அருள் பணியாளர்கள் எல்லோரும் அப்படித்தான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் பெயரால் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற கிறிஸ்துவ எல்லோருமே பிறருக்காக பணி செய்வது, அதுதான் உண்மையான தலைமை. ஏன்னா அதனுடைய அர்த்தத்தில் தான் முன்னால் செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஃபாதர், இப்போ நான் முன்னாடி கேட்ட மாதிரி தான் அந்த பவனியில் ஃபாதர்ஸ் முன்னாடி போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு பெரிய நீண்டதொரு பவனி தான் இது. அந்த பவனியில் எல்லா மக்களும் ஒரே சேர அழகாக நடந்து வர்றாங்க. ஆனால் அந்த கோயில் உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு விதமான அமைதி, மனசில் ஒரு வருத்தம், இந்த வெளியில் இருந்த அந்த சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு உள்ள கோயிலுக்குள்ளே போனோன்னு இல்லை ஃபாதர். ஒரு மாதிரியான மனசுக்கு சங்கட்டமான சூழ்நிலைகள் வருது. அதற்கு காரணம் என்ன ஃபாதர்? நல்ல கேள்வி. இது மிகவும் முக்கியமான கேள்வி. இது நம்முடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். வெற்றி பவனி, மகிழ்ச்சி பவனி, வீரப்பவனி என்றெல்லாம் பாருங்கள். கோயிலுக்குள்ளே போனவுடனே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வகையான சோகம். சோகம் மட்டும் இல்லை, வாசகங்களையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இயேசுனுடைய பாடுகளை பற்றி வாசியுங்கள். ஏசையா அவர் எவ்வாறு கொலைக்களத்துக்கு செல்லப்படும் ஆட்டுக்குட்டி போல இருக்கிறார். 2வது அதிகாரம் பிலிப்பியருக்கு எழுதப்பட்டது. கடவுள் தன்மையில் விளங்கியவர் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் போட்டு சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு. 3வது நற்செய்தி, ஒத்தமை நற்செய்தியிலிருந்து யாராவது ஒரு நற்செய்தியிலிருந்து திருப்பாடுகளை வாசிக்கிறோம். அவை உள்ள நுழைந்தவுடனே உங்களுக்கு பார்த்தோம் என்றால் இது ஒரு சோகம் அல்ல. இந்த வெற்றி பவனி இயேசுவை எங்கே இட்டு செல்லப் போகிறது? சிலுவை சாவுக்கு இட்டு செல்லப் போகிறது. ஆகவே திருவை நம்மை எதற்கு அழைக்கிறது என்றால் இயேசுவோடு சிலுவை பயணத்திலே நாம் ஈடுபடுவோம். சிலுவை பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இயேசுனுடைய மனநிலையில் இந்த வாரம் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குருத்து ஞாயிறு என்று அதிகமாக அழைக்கப்பட்ட இந்த ஞாயிறு இப்பொழுது நாம் திருப்பாடுகளின் ஞாயிறு என்று அழைக்கின்றோம். 2மே பொருத்தமானது தான். ஆனால் குருத்து ஞாயிறு என்றால் வெற்றி பவனியோடு நின்றுவிடும். திருப்பாடுகளின் ஞாயிறாக இருப்பதால் தான் இது நமக்கு இயேசுடைய பாடுகளுக்கு ஒரு நுழைவாயில். இந்த வாரத்தில் நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களை அன்போடு கேட்டுக்கொள்வது, இந்த வாரத்தில் நீங்கள் இதற்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இயேசுவனுடைய திருப்பாடுகளுடைய விவரிப்பை 2 அதிகாரம் தான் ஒவ்வொரு நற்செய்தியாலும் சொல்கிறார்கள். இதை வாசித்தாலே இயேசுனுடைய மனநிலை அப்பொழுது எப்படி இருந்தது, எப்படி அவர் இந்த சிலுவை சாவை சந்திக்கிறார், எவ்வளவு வகையான கலக்கத்துக்கு உள்ளாகிறார், ஆனால் எவ்வாறு தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு வீரத்தோடு அவர் கல்வாரி நோக்கி பயணமாகிறார் என்று இயேசுனுடைய உள்ள உணர்வுகளை ஒன்றிக்கணும் நான் விரும்புகின்றேன். இதோ இயேசுவை ஒரு காட்சி பொருளாக தயவு செய்து பார்க்க வேண்டாம். ஐயோ அவங்க கஷ்டப்படுறாரே என்று இங்கே அழுது கொண்டு இருக்க வேண்டாம். அவருடைய மனத்துக்குள் புகுந்தவராக என்னை அன்பு செய்கின்ற இயேசு, எனக்காக தன்னையே அர்ப்பணிக்க வந்த இயேசு, இந்த உலகத்தின் மீட்பராக சிலுவை சாவை ஏற்க வந்த இயேசுடைய மனநிலை என்ன, அவருடைய உணர்வுகள் என்ன, இதையெல்லாம் நட்பின் ஆழத்தில் இருப்பவர்கள், உறவின் ஆழத்தில் இருப்பவர்கள் அறிந்து கொள்வார்கள். எனவே இயேசுவோடு பயணிப்போம், அவருடைய உள்ளத்து உணர்வுகளோடு பயணிப்போம். அவருடைய பாடுகளின் முழுமையான அர்த்தங்களை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவோடு நாமும் பாடுபட, அவருடைய சிலுவை பயணத்தில் பங்கு பெற புதிய சக்தியை பெறுவோம். அதற்கு கட்டாயம் இந்த திருப்பாடுகளின் ஞாயிறு நம்ம எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் என நம்புகின்றேன். ரொம்ப நன்றி ஃபாதர்.
அதுவும் குறிப்பாக இந்த குருத்து ஞாயிறு, அதுவும் இந்த திருப்பாடுகளின் ஞாயிறு துவங்குகின்ற இந்த நாளில் பல்வேறு விதமான நல்ல கருத்துக்களை எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன். அதிலும் குறிப்பாக முன்னாடி செல்வது, இந்த பவனியில் முன்னாடி செல்வதற்கான அர்த்தம் என்ன, ஓசானா அல்லேலூயா, அல்லது ஏன் இயேசு கோவேரி கழுதையின் மேல் வந்தார், இப்போ உள்ள அரசர்கள் எப்படி இருக்கிறார்கள், இயேசு எப்படி இருந்தார், என்ன மாதிரியான வாழ்வை அவர் தேர்ந்து கொண்டார் என்றெல்லாம் மிக அழகாக தெளிவாக விவிலிய பின்னணிகளோடும் இன்றைய காலகட்டத்தின் சூழலுக்கு ஏற்ப மிக தெளிவாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய பகிர்வுக்கு மிக்க நன்றி. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் உங்களுடைய பகிர்வின் வழியாக பல்வேறு அர்த்தங்களை பெற்றிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.